சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தனது முதல் பெரிய உத்தரவாக 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டிருக்கிறார். இந்த ஒரு தகவல் இப்பொழுது பெரிய அளவில் ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கிறது. இவை அனைத்துமே கோவில்கள், பள்ளிகள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் இருந்ததால் பொது நலனுக்காக இது மூடப்பட்டதாம். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் விஜய் போட்ட முக்கியமான உத்தரவு என்ன தெரியுமா? 717 டாஸ்மாக் கடைகள் மூடல். மாநிலம் முழுவதுமே 4765 டாஸ்மாக் கடைகளில் 717 கடைகள் 500 மீட்டர் சுற்றளவில் கோவில்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் இருந்தால் மூட உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இப்போது வரைக்கும் 717 டாஸ்மாக் கடைகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் கண்டறியப்படக்கூடிய வகைகளில் மேலும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். வேறு எந்த இடங்கள்ல இந்த மாதிரி டாஸ்மாக் கடைகள் இருந்தாலும் அதனையும் மூடவும் வலியுறுத்தி இருக்கிறார் முதல்வர் விஜய் அவர்கள். 2 வார அவகாசங்கள். இந்த கடைகள் அனைத்தும் 2 வாரங்களுக்கு மூடப்பட வேண்டும் என்று அனைவராலும் உத்தரவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு கடையை மாற்றியும் அமைக்க வேண்டுமாம். டாஸ்மாக் கடைகளை ஏன் மூடினார் என்றால் பொது நலனுக்காக, மக்கள் நலனுக்காக, குறிப்பா மாணவர்கள் மற்றும் பக்தர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே தாங்க விஜய் இந்த மாதிரி 717 டாஸ்மாக் கடைகளை இதுவரைக்கும் மூடியிருக்கிறாராம். அடிமை இல்லாத ஒரு தமிழ்நாடாக இருக்க வேண்டுமாம். தேர்தல் அறிக்கையில் டிவிக்கு வாக்குறுதி அளித்த மருந்து மதுவில்லா தமிழ்நாடு நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய முதல் படியாக இது இருக்குமா? அதற்காக ஆரம்பத்தில் இருந்தே இந்த டாஸ்மாக் கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மூடப் போகிறாராம் முதல்வர் விஜய் அவர்கள். சமூக அழுத்தங்கள் என்ன சொல்கின்றன என்றால், பல ஆண்டுகளாக பெற்றோர் சங்கங்கள், மத அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் டாஸ்மாக் கடைகள், பள்ளி, கோவில்கள் அருகே இருக்கக்கூடாது என்ற கோரிக்கைகள் வைத்துக் கொண்டும் தான் இருக்கிறார்கள். அதனை இப்பொழுது முதல்வர் அவர்கள் வந்தவுடனே உத்தரவிட்டு அந்த கடைகளை அகற்றுவதற்கான சில முயற்சிகளில் இறங்கிவிட்டார்கள். இதற்கு முக்கியமான காரணங்கள் மதுவின் சமூக விளைவுகள், குடும்பத்தை சீர்கேடு செய்கிறது, விபத்துக்களுக்கு உள்ளாக்குவது, மாணவர்களின் வாழ்க்கையை பாதிப்பது. இதனால மட்டுமே தாங்க இந்த மதுவை விலக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்தினால் விலக்கிவிட்டார். சட்ட விதிமுறைகள் 500 மீட்டர் தூரத்தில் டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடாது என்பதுதான் இதனுடைய விதியாகவே இருக்கிறது. மொத்தம் 717 கடைகள், 276 கோவில்கள் மற்றும் வழிபாட்டு இடங்களுக்கு அருகில் இருந்ததாகவும், 186 கடைகள் பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் இருந்ததாகவும், 255 கடைகள் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் இருந்ததாகவும், அது அனைத்துமே நீக்கப்பட்டதாகவும் இந்த தகவலானது வெளிவந்திருக்கிறது. நம்ம காத்திருந்து காணலாம் அடுத்து நடக்கப் போவது என்ன மற்றும் எந்தெந்த உத்தரவை விஜய் அவர்கள் விடப்போகிறார்கள் என்பதை காத்திருந்து காணலாம். உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.